நியூ வவுச்சர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். நியூ வவுச்சர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ வவுச்சர் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் டைப்பில் வந்து மெம்பர், என்ன மெம்பர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதிலே டைப்பில் ஸ்டாஃப் இருப்பாங்க. எந்த ஸ்டாஃப் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதிலே பே ட்ராயிங் ஆஃபீஸர் இருப்பாங்க டைப்பில். ஸோ டிபார்ட்மெண்ட் அண்ட் சப் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்காக. இப்போ ஒரு வேளை வெண்டாருக்கு வவுச்சர் செலக்ட் பண்ணணுன்னா வெண்டாரோட நேம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெம்பருக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பேமெண்ட் போடும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஜிஎல் அக்கௌண்ட் வந்து பேசிக் ஜிஎல் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அமௌண்ட் 1000 rupees என்டர் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வவுச்சர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துடும். இப்போது ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணணும். ஸோ குயிக் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வவுச்சர் எப்போயுமே அதர் பேமெண்ட்ஸ்னு தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம போட்ட வவுச்சர் அதர் பேமெண்ட் நேராக 1000 rupeesன்ற அமௌண்ட்டில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அப்ரூவ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நியூ வவுச்சர் ஆட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.